ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய். நேற்று வந்து ஃபங்க்ஷன் இல்லை இங்கே உடுமல்பேட்டில், அதனால் வந்து மைக் செட்டு அது இதெல்லாம் இருந்துச்சு, விளையாட்டு ஜாமான்லாம் இருந்துச்சு, அங்கே பார்க்க போயிட்டோம். அது இல்லாமல் சவுண்டு வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அது இல்லாமல் லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேக்கு வந்து எப்பவும் போல் துவரம்பருப்பில் வந்து 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, அது கூட வந்து கொஞ்சம் ஒரு குட்டி குட்டி மாங்காய் ஒன்று இருந்துச்சு, அது போட்டு சாம்பார் வச்சிட்டேன். அப்புறம் வந்து சொரக்காய் பொரியல் சாப்பிட்டாங்க அவருங்க, கொஞ்சம் மீதி இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். கடையில் கிடைக்கிற குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், தீபாவளி அப்போ செஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ தான் செஞ்சுருக்கேன். இப்போ தான் குலாப் ஜாமுன் வந்து சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து எல்லாருமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஹாப்பி ஈவினிங் கைஸ். பார்த்தீங்கன்னா ருத்ரன் குட்டிக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த நூடுல்ஸு சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து வெளியே ஃபுட் வந்து வாங்கி தர மாட்டோம். இப்போ கொஞ்ச நாளாக வந்து கேட்டு ரொம்ப அடம் பண்ணுறா, மற்ற குழந்தைங்க சாப்பிட்றது பார்த்துட்டு, அதனால் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு செம்பருத்தி டீ போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து விளக்கு போடல. நம்ம மாரியம்மன் கோயிலில் வந்து வாங்கிட்டு வந்த சாம்பிராணி தான் பற்ற வச்சா நல்ல மணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், எங்களோட ஈவினிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சாப்பாடு அப்படியே இருக்குது. அதில் வந்து குழம்பு சூடு பண்ணிட்டேன். இனி வந்து பால் வாங்க போகணும். வீடு வந்து இன்றைக்கி லைட்டாக வந்து அலாசி விட்டுட்டேன். நேற்றே வந்து கூட்டி அலாசி விட்டாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கனால தொளிச்சு விட்ருக்குறோம். கழுவிடல, பாய் பெட்ஷீட்லாம் துவைச்சி கொண்டு வந்து மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து இப்படி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. நைட்டுக்கு வந்து சாம்பார் இருக்கிறனால தோசையே இல்லைன்னா பணியாரம் ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன் குட்டிக்கு வந்து சத்து மாவு வாங்கிட்டு வந்து அங்கே ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பாட்டிலில். அது கூட வாழைப்பழம் போட்டு கொடுப்பேன். வாங்க அதை அப்படியே பார்த்துக்கலாம். இந்த 2 ஃப்ளேவர் சாம்பிராணி தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபாயா, 2 50 ரூபாயா, இது தான் வாங்கிட்டு வந்தேன். யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்குது ஸ்மெல்லு. நம்ம தசாங்கம் நாட்டு சாம்பிராணின்னு சொல்லுவாங்க, இந்த வீட்டிலலாம் ரெடி பண்ணி இது பண்ணுறது, அந்த சாம்பிராணியோட ஸ்மெல்லு இருந்துச்சு. கைக்கரண்டி வாங்கினேன். எண்ணெய்க்கரண்டின்னு சொல்ல, கைக்கரண்டின்னு சொல்ல. எங்கள் அம்மா வீட்டிலையும் இருக்குது. எனக்கு இங்கே வாங்கி யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வாங்கியிருக்கேன். 30 ரூபா தான். எந்த பொருள் எடுத்தால் 30 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் தான் இன்னும் இது வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். என்ன பாக்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தான் ட்ரெஸ் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் பீரோலாம் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரீ வாங்கியிருக்கேன். அந்த சாரீ தான் எடுத்துகிட்ருக்கேன். கிடச்சிச்சு. இந்த சாரீ தான் அது. பூனம் சாரீ 100 ருப்பீன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாக அந்த சாரீ 100 ருப்பீஸ் வருமானு சொல்லுங்கள். 100 ருப்பீ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்புங்க. நல்லா இருக்குது சாரீ. நான் வந்து ஜஸ்ட்டு அப்படியே ஓவராலாக கட்டி பார்த்தேன், நல்லா இருக்குது சாரீ, சூப்பராக இருக்குது. இதை வந்து தைக்க கொடுக்கணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன். இருக்கிற இடத்துல வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு அந்த இதில் இது பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களோட சப்போர்ட்டும் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து நாங்களும் ஒரு நாள் எல்லாம் நினச்சதெல்லாம் வாங்குவோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து தாங்க. இந்த 3 பொருள் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் 1+1 30 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு ஐஸ்கிரீம். அது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அது வந்து வாங்கினேன். அப்புறம் வந்து அவ்வளோதான். ருத்ரன் குட்டிக்கு வந்து எதுவும் வாங்கி கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டம்மி ட்விஸ்டர் வெயிட் லாஸ்க்காக வாங்கினேன். இது வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன் வெயிட் லாஸ். இன்னொரு 10 கிலோ குறைக்கணும். கீரை ஆஞ்சேன், அதனால் பார்த்திங்கன்னா வெளியே அது கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கணும். மாலை நேரத்தில் கூட்டக்கூடாதுன்ட்டு அந்த இதை மட்டும் எடுத்து போட்டு அப்படியே விட்டுருக்கேன். அப்புறமா கூட்டணும். வெளியே வந்து தண்ணி தெளிச்சு விட்டேன். நேற்று கூட்டினேன், சரி தண்ணி தெளிச்சு விட்டுடலாம், வீடு தெளிக்கும் போது தெளிச்சு விட்டுலான்னு தெளிச்சு விட்டாச்சு. பின்னாடி இருக்கிற கோழி பண்ணையை கண்டிப்பாக வந்து ஒரு விலாகில் வந்து காட்டுறேன். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸு, ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு, அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு பார்த்துட்டு, அவங்க கெட்டது செஞ்சாங்கன்னா அது நல்ல வழிக்கு திருத்த பாருங்கள். நல்லது செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ண முடியல அவங்களால இல்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிவிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நம்ம வ்ளாக்ஸு எல்லாம் பார்க்குறீங்க. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.